ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா மைசூரில் லோக்கஞ்சன் அக்வா வேர்ல்டுங்கிறது ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மைசூர் ஜூ பக்கத்துலேயே இருக்குது. இதுவும் பிளான் பண்ணி போங்க. நீங்கள் மைசூர் டூரிஸ்ட் பிளேஸில் இதுவும் ஒன்று பார்க்க வேண்டிய இடம்னு சொல்லுவேன். பேலஸ் மட்டும் இல்லாமல் ஜூவும் பார்ப்போம். ஜூ பக்கத்தில் இந்த அக்வா வேர்ல்டுங்கிறது புதுசாக இருந்துச்சு. அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். டிக்கெட் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா பர் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா 199 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியில் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அக்வா வேர்ல்டுன்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. இப்போ வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் உள்ளே போய் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க, என்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு நேராக ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே அட்ராக்ட் பண்ணுற விதமாக மேலே ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோடனே குட்டீஸு, கிட்ஸு, அடல்ட்ஸு, ஈவன் அடல்ட்ஸு கூட அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபிஷ் டேங்க்கில் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் முன்னாடியே வச்சுருந்தாங்க. அங்கே இந்த மாதிரி சீனரிஸும் இருந்துச்சு. தட் மீன்ஸ் வால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஃபிஷ் டேங்க்கில் நிறைய பேர் ஃபிஷ்ஷஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்ஸு, டாட்டாய்ஸஸ் அந்த மாதிரி வால்லே டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பக்கத்தில் போய். இப்போ அந்த க்ரௌடெல்லாம் போயிடுச்சு. இப்போ பக்கத்தில் போய் அங்கே என்ன ஃபிஷ் இருக்குன்னு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஃபிஷ் பிடிக்குன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குங்கிறது, அதில் அங்கே என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும்னா சில குட்டீஸுங்கள் நீங்கள் இதில் இந்த ஃபிஷ்ஷஸ் பற்றி படிக்கவும் செஞ்சுருப்பீங்க. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே வந்தோன்னே மேலே அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி வச்சு அழகாக வச்சுருந்தாங்க. மேலேருந்து பார்க்கும்போது அந்த ஃபால்ஸில் அப்படியே விழுந்து சின்ன ஒரு பாண்டு மாதிரி இருந்துச்சு. அந்த பாண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இது பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபிஷ் வாயிலேருந்து தண்ணி வருது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அந்த கல்லுலேருந்து தண்ணி வருது, அப்புறம் அந்த ஃபிஷ் வாயிலேருந்து தண்ணி வருது. பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் சைடில் ரெண்டு சைடு ஃபிஷ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் ஃபிஷ் மாதிரி. அதுலேருந்து தண்ணி வருது. கீழே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த ஸ்மால் பாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷஸும் இருந்துச்சு. பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு. லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லுவேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெரசின் ஸ்மெல்லும் அடிச்சுது. இதை நான் ஃபீல் பண்ணேன். அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா கலர் எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குன்னு காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சிசில் சைல்டு, சீ சைல்டு அப்படின்னு ஒரு ஃபிஷ் இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலராக இருந்துச்சு. அப்படியே நான் உங்களுக்கு அப்படியே சரௌண்டிங் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். அங்கே இந்த மாதிரி உட்காந்துருக்கு அந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்குது. நம்ம குட்டீஸ் எல்லாம் நிறைய நேரம் பார்க்கும் இல்லைங்களா. ஸோ பெரியவங்களாம் உட்காந்துக்கிறக்க இந்த மாதிரி உட்காந்துருக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் வச்சுருக்காங்க. அங்கங்கே ஒரு சில ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நிறைய நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சரௌண்டிங்கில் நீட்டாக வச்சுருக்காங்கன்னே சொல்லுவேன். இப்போ நான் பார்த்த இடம் தான் இது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கல் மேலே ஒரு ஃபிஷ் படுக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே நின்று நான் ஒரு சின்ன ஃபோட்டோவும் எடுத்தேன்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்கில் என்ன ஃபிஷ் இருக்குங்கிறது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இந்த ஃபிஷ் டேங்க் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். உள்ளே காமிக்கிறேன். இந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே இது எப்படி இருக்குங்கிறது காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷோட பேர் பார்த்தீங்கன்னா சில் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் பேர். அதே உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஒரு சில ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பெருசாகவே இருந்துச்சு. இது பாருங்களேன் பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு. இதை நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன். இங்கே பாருங்களேன். அந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் நேரமாக வெளியிலேயே வரல. அது உயிரோடு இருக்கான்னு கூட தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருந்துச்சு. சில ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்ஸே இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இது இறந்துருச்சா அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அப்புறம் லைட்டாக மூவ் ஆச்சு. அந்த மாதிரி தான் இதில் அந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷில் இந்த ஃபிஷ்ஷு ஒன்று. அது ஃபிஷ்ஷுன்னா கூட தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இப்போ அப்படியே நான் கொஞ்சம் மூவ் பண்ணி உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். வேறு என்னெல்லாம் இருக்குங்கிறத அப்படியே காட்டுறேன். இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே அங்கங்கே ஃபிஷ் டேங்க்கில் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். கீழே இறங்கியும் போய் பார்க்கலாம். அங்கே இருக்கிறதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படியே. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபிஷ் வெரைட்டினே சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா பேண்டட் சிசிலெட்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலராக ஃபிஷ் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபிஷ் வெரைட்டிலே மாதிரி இருந்துச்சு. சில ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா மெதுவாக அப்படியே தூங்குதா என்னன்னு தெரியல, ஆக்டிவாகாமே இருந்துச்சு. ஒருவேளை சாப்பாடு நிறைய ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. சில பேர் தட்டியெல்லாம் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை மேலேருந்து அந்த ஃபிஷ் ஃபுட்டெல்லாம் அப்படியே அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் தான் இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் நிறைய சாப்பாடு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் தூங்குதா என்னன்னு தெரியல. பாருங்களேன், உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும்.
சில பேர் வந்து இங்க பாருங்களேன், ஒரு சில ஃபிஷ் எல்லாம் மூவ் ஆகுது. இங்க நின்று குட்டீஸ் எல்லாம் ஃபோட்டோஸும் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷோட இது மாதிரி வச்சு அதுக்குள்ள நின்று குட்டீஸ் எல்லாம் நின்று ஃபோட்டோவும் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே வச்சிருக்கிற அவங்களோட இன்னொன்று இருக்கிறது வாட்டர் வேர்ல்டு அப்படிங்கிறதையும் பக்கத்தில் ஏதோ ஒரு அவங்களோட பிராண்டோட இது ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒன்று வச்சுருந்தாங்க. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஃபிஷ் டேங்க் ரெடி பண்ணியிருக்காங்க. பட் ஃபிஷ்ஷஸ் எதுவும் போடல அந்த சைடு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்படியே அதை சுற்றி வந்தோன்னா அங்கே எப்படியெல்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த வாலில் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நான் பார்த்த ஃபிஷ்ஷஸ்ஸு. கொஞ்சம் பெரிய ஃபிஷ் டேங்கில் கலராக நிறையா ஃபிஷ் போட்டிருந்தாங்க. அந்த ஃபிஷ்ஷோட ப்ரீடும் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாலில் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. ஆர்டிஃபிஷியலாக அந்த என்னென்ன இருக்குங்கிறதையும் காமிச்சிருந்தாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோன்னா என்ன இருக்குங்கிறதையும் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். அப்படியே கீழே இறங்கி வந்தோன்னா இந்த சைடில் என்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிஷ் டேங்கில் அந்த ஃபிஷ்ஷோட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அந்த ஃபிஷ்ஷோட ப்ரீட் வெரைட்டி என்ன, ப்ரீடில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் காமிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சுங்க. பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா என்னென்ன கலரில் இருக்குது, இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் சைஸ்லாம் கூட இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுங்க ஃபிஷ்ஷஸ் எல்லாம். இதுவும் பெரிய ஃபிஷ் டேங்க் தான். கீழே இறங்கி வந்த இடத்துல இந்த ஃபிஷ்ஷோட பாடியில் பார்த்தீங்கன்னா லைனாக இருந்துச்சு பார்க்கும்போதே. இதோட ஃபிஷ்ஷோட வெரைட்டிஸு அதோட ப்ரீடு என்னென்னலாம் இருக்குங்கிறத பற்றியும் போட்டிருக்காங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ஸோ இதுக்கு நீங்கள் மைசூர் ஜூ போனீங்கன்னா மறக்காமல் இந்த அக்வா வேர்ல்டையும் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா கெரசின் ஸ்மெல் தான் வந்துச்சு. அதுதான் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். நான் மேலேருந்து பார்த்தேன் பார்த்தீங்களா அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி, அங்கே கீழே அந்த பாண்டில் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலராக இருந்துச்சு. ஆரஞ்சு கலரில் ஒயிட் கலர்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் லென்த்தியான ஃபிஷ்ஷாகவே இருந்துச்சு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் அப்படியே இந்த சைடில் வந்தோன்னா இந்த சைடில் என்ன இருக்குன்னு காட்டுறேன். அங்கே நின்று ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பாருங்களேன், கலர்ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு டே டைம்லேயே லைட் எல்லாம் போட்டு செம்மையாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது குட்டீஸ்க்கு பார்க்க தோணும் இல்லைங்களா, அட்ராக்ட் பண்ணும் இல்லைங்களா, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் அப்படியே அந்த கீழே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஃபிஷ்ஷாக இருந்துச்சுங்க. சைஸே பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம பெருசாக இருக்குது. பட் ஒரே ப்ரீட் வெரைட்டி தான். பட் 2-3 இருக்குது அதே மாதிரி. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு பாருங்கள். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். இது மினி டால்ஃபின் மாதிரியே இருந்துச்சு பார்க்குறக்கு. ஸோ அதோட ப்ரீடோட அதோட என்ன ப்ரீட் அப்படின்னு போட்டு அதோட இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ஃபிஷ்ஷை பற்றின ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். ஸோ இது ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஃபிஷ் டேங்க் ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு ஏசியில் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிக்கெட் காஸ்ட்லேயே தான் 199, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே நான் அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன்னா இந்த சைடில் என்ன இருக்குன்னு காட்டுறேன். இப்போ அந்த சைடில் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த சைடு போய் பார்க்கலான்னு நானும் அந்த சைடு போய் பார்த்தோம். பட் இந்த சைடில் போய் பார்த்தா லைட்டே இல்லைங்க. அந்த ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற லைட்டு மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற லைட்டில் மட்டும்தான் வச்சு நாம் மெதுவாக நடந்து வரணும். பட் பெரியவங்க குட்டீஸ் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து போங்க இந்த சைடு. ஏன்னா இங்கே ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற லைட்டு மட்டும்தான். பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே இருக்கிற க்ரீன் கலர் லைட், ப்ளூ கலர் லைட்டில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குங்கிறத நம்ம அந்த லைட் அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளேயே வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் ஃபிஷ் டேங்க்கு அதில் லைட் எரியுது. அதை வச்சு நம்ம அப்படியே மூவ் பண்ணிக்க வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்துச்சு. கோல்ட் ஃபிஷ் இருந்துச்சு, கேட் ஃபிஷ் இருந்துச்சு, ஜெல்லி ஃபிஷ் இருந்துச்சு. அதை அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ்ஷு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்களேன் அப்படியே மேலே வருது பாருங்களேன். அப்படியே ஜெல்லி ஃபிஷ்லாம் அப்படியே கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சுது. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கலராக சிலிண்ட்ரிக்கல் ஃபிஷ் டேங்கில் லைட் போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். செம்மையாக இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் பாருங்களேன், நான் சொன்னல ஜெல்லி ஃபிஷ் அந்த சைடு வரல. இப்போ பாருங்களேன் இந்த ஜெல்லி ஃபிஷ் பாருங்களேன் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு. பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எனக்கு இது ஒரு புதுமையான அனுபவமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு எனக்கு. நான் இதை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதே ஜெல்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிறது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அது அப்படியே ப்ளோட் ஆகி மேலே வந்துட்டு இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். அப்படியே மேலே ப்ளோட் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. குட்டியிலேருந்து பெருசுலேருந்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே. ஸோ இந்த சைடில் லைட்டு மட்டும் இல்லை, மேலே கொஞ்சம் மேடு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பார்த்து இறங்கி போங்க இந்த சைடு மட்டும். ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான லைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு.
அந்த கலர்ஃபுல்லான லைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் எப்படி மேலே வருதுன்னு காட்டலாம். ஒரு சில சின்ன ஃபிஷ்ஷும் இருந்துச்சு, சின்ன ஜெல்லி ஃபிஷ்ஷும் இருந்துச்சு, இன்னும் சில சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய ஜெல்லி ஃபிஷ்ஷும் இருந்துச்சு. சிலதெல்லாம் மேலே வரல, சிலதெல்லாம் மேலே ப்ளூ டைம் வந்துட்டு இருந்துச்சு, அப்படியே ஃப்ளோட் ஆகி மேலே வந்துட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதையும் உங்களுக்கு அப்படியே கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்புறம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குல்ல, அந்த சைடில் நிறைய குட்டி குட்டியாக கலராக ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. அதுவும் பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு, அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது பாருங்களேன். ஸோ இந்த க்ரீன்லேயும் ப்ளூலேயும் இந்த மாதிரி கலராக நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். எப்படி இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. வாவ், செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு. அப்படியே அந்த லைட்டெல்லாம் முடிச்சு மெதுவாக நிதானமாக நாங்களும் கீழே இறங்கி வந்தோம். கொஞ்சம் மேடாக இருக்குது, ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்து வாங்க. அதை அப்படியே கை பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக தடுமாறி வந்துட்டோம். ஏன்னா கீழே விழுந்துட்டா கஷ்டமாயிடும் இல்லைங்களா, அதனால் நானும் என் குட்டிஸ் எல்லாம் மெதுவாக வந்துட்டு இருந்தோம். அப்படியே மெதுவாக வந்துட்டு இருந்தோம்னா இந்த சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இவங்களாம் அது என்னென்ன ஃபிஷ்ஷஸ் அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு கைட் பண்ணுறதுக்கு நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் இருந்துச்சு. அந்த ஃபிஷ் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. பட் இந்த ஃபிஷ்ஷஸோட நேம்ஸ் எல்லாம் எதுவும் அங்கே மென்ஷன் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ப்ரீட் வெரைட்டிஸ் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இங்கே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்கன்னா பெரிய ஃபிஷ் இருந்துச்சு, அந்த மாதிரி எல்லோ கலர் ஃபிஷ் இருந்துச்சு, எல்லோ அண்ட் பிளாக் மிக்ஸில் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். என்ன இதில் பேர் மட்டும்தான் அவங்க மென்ஷன் பண்ண மறந்துட்டாங்க போல இருக்கு. இதில் மட்டும் பேர் மென்ஷன் ஆகலை. அது இந்த பெரிய ஃபிஷ் டேங்க்கில் அப்படியே இருந்துச்சு. ஸோ அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க்கில் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஸோ இந்த சைடு ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் என்ன ஃபிஷ்ஷுங்கிற நேம் இருக்காது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிஷ்ஷஸ் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன் எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குன்னு. வா, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபிஷ் இருக்கும், ஒரு சிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபிஷ் இருக்கும், ஒரு சில கேட் ஃபிஷ் இருக்கும், ஒரு சில பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் நானும் பார்த்தேன். சிலதெல்லாம் தனித்தனியாகவே போட்டு வச்சுருந்தாங்க, சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த சைடில் இருக்கிற ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிருந்துச்சு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ இது அப்படியே பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் சைடு மூவ் ஆகுறேன். நெக்ஸ்ட் சைடு மூவ் ஆகினா அங்கே என்ன இருக்குங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே நெக்ஸ்ட் சைடு மூவ் ஆகினா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே இந்த பர்பிள் லைட்லாம் செமையாக இருந்தது பார்க்குறக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே டாட்டாய்ஸ்லாம் இருக்குன்னு போட்டு விட்டுருந்தாங்க. ரெட் இயர்ட் ஸ்லைடர் டர்ட்டில் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த டர்ட்டில் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியே தெரியும். இந்த டர்ட்டில்லாம் பாருங்களேன், இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும். அங்கே ஒரு டர்ட்டில் உட்காந்துருக்கு, இங்கே ஒரு டர்ட்டில் அப்படியே மேலே வருது பாருங்களேன். அப்படியே ஸ்விம் பண்ணுது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. அங்கே பாருங்கள் அந்த சைடில் ஒன்று உட்காந்துருக்கு, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்படியே இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதை பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ அண்ட் லைட் பிளாக் மிக்ஸில் பார்த்தீங்கன்னா சில ஃபிஷ்ஷஸ் வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அதை அப்படியே பார்த்துட்டே வரும்போது இந்த சைடில் என்ன இருக்குங்கிறதையும் காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதே இதுதான். ஒன்று அந்த சைடில் ஒரு டர்ட்டில் இருந்துச்சு, இந்த சைடில் ஒரு டர்ட்டில் இருந்துச்சு. அங்கே ஒரு டர்ட்டில் வந்து மூவ் ஆகாமே உட்காந்து இருந்துச்சு. ஸோ அப்படி இந்த சைடு நான் மூவ் ஆகிட்டு வரேன். ஓகே, அப்படியே மூவ் ஆகிட்டு வரும்போது அங்கே என்ன இருக்குங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த லைட்ஸ் எல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் லென்த்தியாக ஒரு வாட்டர் டேங்க்கில் இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீட் இதில் பார்த்தீங்கன்னா மில்கி ஒயிட் கார்ப் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் வெரைட்டி இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது பாருங்களேன், ஃபிஷ்ஷஸ் எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல, அழகழகாக இருந்துச்சு. இந்த சைஸில் இந்த மாதிரி கலர்லாம் கூட ஃபிஷ்ஷஸ் இருக்கானுங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போவே உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன சைஸஸில் இருக்குதுன்னு உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பாருங்கள், நான் அப்படியே காமிச்சிருக்கேன். அதில் இருக்கிற ஒரு ஃபிஷ் டேங்க் விடாமல் அப்படியே உங்களுக்கு நான் கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த சைடில் அவ்வளோதான் இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த வாலில் இந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க, லைட்ஸ் எல்லாம் போட்டு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற விதமாக இருந்துச்சு. ஸோ இந்த சைடில் இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வெரைட்டிஸு. ஸோ அப்படியே சுற்றி நம்ம வேறு என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த மாதிரி இருக்குது. கோல்ட் ஃபிஷ்ஷஸ் வெரைட்டிஸ் இருக்குது. கோல்ட் ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா சின்னது பெருசு அந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த கோல்ட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பெருசாகவே இருந்துச்சு. அதோட விங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு.
பாருங்களேன், அந்த பெபிள்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா பண்ணி வச்சிருந்தாங்க. பார்க்கறக்கே சூப்பரா இருந்துச்சுங்க. நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இந்த சைஸ்லாம் கூட ஃபிஷ்ஷஸ் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். அது ஃபுல்லாக ஏசியில் இருந்துச்சு. ஒரு மாதிரி கலர்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷஸோட கலர்ஸும் அந்த ப்ரீட் வெரைட்டிஸ்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. அது இந்த பிளாக் கலர் ஃபிஷ் பாருங்களேன், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறக்கே. இந்த கோல்ட் ஃபிஷ் நடுவில் இந்த பிளாக் ஃபிஷ்ஷும் இருந்துச்சு. சில பிளாக் ஃபிஷ் எல்லாம் ஃபிஷ் டேங்க்ல போட சொல்லுவாங்க திருஷ்டிக்காக. ஸோ ஒருவேளை அவங்களும் இந்த மாதிரி போடுறாங்களோ அப்படிங்கிற எண்ணமும் வந்துச்சு எனக்கு. அப்புறம் மேலே பாருங்களேன், இந்த ஃபிஷ் டேங்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேலே எல்லோ கலரில் பிளாக் கலர்லாம் இருந்துச்சு. இந்த பிளாக் ஃபிஷ் செத்துருச்சோம், ரொம்ப நேரமாக ஆக்டிவாகவே இல்லையே அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது லைட்டாக நாங்கள் இந்த சைடு நகரும்போது லைட்டாக அது விங்ஸ் மூவ் ஆச்சு. ஓ, அப்போ உயிரோட தான் இருக்குது, சாப்பிட்டு தூங்குது போல இருக்குது, அல்லது ஹெவி சாப்பாடு அப்படின்னு கூட நாங்கள் நினச்சோம். அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். கோல்ட் ஃபிஷ்ஷஸோட வெரைட்டிஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. அப்படியே நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த பெரிய ஃபிஷ் டேங்க்கில் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கனால அங்கே இப்போ பாருங்களேன், இந்த கோல்ட் ஃபிஷ் சாரி இந்த பிளாக் ஃபிஷ் எவ்வளோ நேரம் மூவ் ஆகலை. இப்போ நாங்கள் மூவ் ஆகும்போது அது மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பெபிள்ஸ் எல்லாம் போட்டு அழகாக இருந்துச்சு. சில குட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கூட நிறையா சாப்பிட்டு மூவ் ஆகாமல் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் மூவ் ஆகுச்சு. எதுவுமே ஃபிஷ் டேங்க்கில் எந்த ஃபிஷ்ஷுமே இறந்து போகலை. அது கொஞ்சம் மெதுவாக மூவ் ஆகிறதுனால நாங்கள் அப்படி நினச்சிக்கிட்டோம். பட் எல்லா ஃபிஷ்ஷுமே ஆக்டிவாக தான் இருந்துச்சு. எல்லா ஃபிஷ்ஷுமே உயிரோடு தான் இருந்துச்சு. அதையுமே நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே நான் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா, நான் அந்த சைடில் காமிச்சதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குன்னு காட்டுறேன். இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். பார்க்குறக்கே அந்த சைஸ் பாருங்கள், குட்டியாக க்யூட்டாக குண்டாக இருக்குது பார்க்குறக்கே. செமையாக இருக்குல்ல பார்க்குறக்கே. ஸோ இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம். குட்டீஸ் எல்லாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் காமிங்க. அழகாக இருந்துச்சு. வாவ், பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய ஃபிஷ்லேருந்து குட்டி ஃபிஷ்லேருந்து கலராக சைஸ் வாரியும் அழகாக இருந்துச்சு. பட் இதுலேயும் பேர் வைக்க மறந்துட்டாங்க, பேர் இல்லை. ஸோ அழகான உள்ள டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபிஷ் டேங்க்கை. அதே உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ஆரஞ்சு அந்த மாதிரி நிறையா ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். அப்புறம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கீழே கூட ஒரு ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு, பிளாக் கலர் ஃபிஷ் எல்லாம் கூட இருந்தது. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அது அப்படியே எடுத்துகிட்டு இந்த சைடில் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த எல்லோ கலர் ஃபிஷ் கூட ரொம்ப நேரமாக மூவ் ஆகாமே இருந்துச்சு, அப்படியே ஆண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் நேரமாக அப்படியே மூவ் ஆகாமே இருக்குங்க சில ஃபிஷ்ஷஸ் எல்லாம். பாருங்கள், அப்படியே மூவ் ஆகாமே இருக்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் மூவ் ஆச்சு. அதையும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. ஒருவேளை அதோட குட்டீஸோ அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் நாங்கள்லாம். அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் பாருங்களேன், ஸ்டார் ஃபிஷ் சூப்பராக இருக்குல்ல. அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷும் லைட்டாக மூவ் ஆகி வந்திருக்கேன். அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஸ்டார் ஃபிஷ் பாருங்களேன், அப்படியே மூவ் ஆகி வருதுன்னு உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்களேன், இந்த ஸ்டார் ஃபிஷ் பாருங்களேன், இந்த ஸ்டார் ஃபிஷ்லாம் பாருங்களேன் அழகாக மூவ் ஆகி வந்துச்சு, லைட்டாக மூவ் ஆச்சு. இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷெல்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் ஷேப்லாம் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம படிச்சிருப்போம், பட் நேரில் பார்க்குறதோட அனுபவமே வித்தியாசமாக இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸே. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரில், ஒயிட் கலரில் அந்த விங்ஸில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஃபிஷ் பாருங்களேன், ஒரு மாதிரி சில்கியாக இருந்துச்சு பார்க்குறக்கே. அதோட விங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் எல்லாம் போட்டு அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே. அதையும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃபிஷ்ஷுமே உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு இடம் மிஸ் பண்ணாமல் காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் பாருங்களேன், உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்கும் பார்க்குறக்கு. அப்படியே நான் உங்களுக்கு அதை சுற்றி காமிச்சிருக்கேன். அந்த ஃபிஷ் டேங்க்கில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குங்கிறது அப்படியே காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. அப்படியே நான் அதை சுற்றி காமிச்சிட்டேன். சரி வாங்க அடுத்த பக்கம் வேறு என்ன இருக்குங்கிறத பார்க்க போயிட்டோம். அந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்கில் இருக்குது, இந்த சைட்லையும் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு காமிச்சேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் காமிச்சிருக்கேன். இப்போ நான் காமிக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் பிளாக்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2-3 வெரைட்டிஸும், ஒயிட் அண்ட் பிளாக்ல இந்த மாதிரி வெரைட்டிஸும் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஸோ இந்த சைடில் கீழே இருக்கிறதுல எதுலேயுமே பார்த்தீங்கன்னா நேம் போர்டு இல்லை, அது என்ன ப்ரீடுங்கிற நேம் போர்டு இல்லை. ஸோ அப்படியே மூவ் ஆகிட்டு நாங்கள் அப்படியே இந்த சைடில் போனோம். இந்த சைடில் போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் என்ன இருக்குது ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் முடிச்சுட்டு வேறு என்ன புதுசாக பார்க்கலான்னு அப்படின்னு போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். வேறு என்ன தான் புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காக நாங்கள் பிளான் பண்ணி போனோம்னா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சேம் அந்த கீழே பாண்டில் இருக்கிற ஃபிஷ்ஷஸை வந்து பக்கத்துலேயே போய் பார்த்தேன். அந்த பக்கத்துலேயே அந்த கீழே மேலேருந்து அந்த உழுகிற வாட்டர் ஃபால்ஸில் உழுகிற அந்த ஃபிஷ் வெரைட்டிஸ் பாருங்களேன், செம்மையாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறக்கே. சில பேர் பக்கத்துலேயே நின்று கையெல்லாம் வச்சு அதுக்கு ஃபிஷ் ஃபுட் போட்டுட்டு இருந்தாங்க, அது பக்கத்துலேயே வந்துட்டு இருந்துச்சு பாருங்களேன்.
இந்த கரையோரமா அந்த பக்கத்துல வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சில பேர் அங்க பக்கத்துல நின்று இப்படி கையெல்லாம் வச்சுற மாதிரி ஃபுட்டு போடுற மாதிரி எல்லாம் ஃபோட்டோலாம் கூட எடுத்துட்டு இருந்தாங்க தைரியமா. ஸோ ஃபோட்டோலாம் அலோடு தான். ஸோ அதனால பிரச்சனையே இல்லை. நீங்க ஃபோன் கேமரா எல்லாமே எடுத்துட்டு போகலாம். அப்புறம் அப்படியே இந்த சைடு வந்தோன்னா இந்த சைடில் இருக்கிற ஃபிஷ் வெரைட்டிஸை நாங்கள் அப்படியே காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒரு ஃபிஷ் டேங்கில் இந்த ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என் குட்டி காமிச்சிட்டு இருந்து அதையும் காமிச்சிருக்கேன். ஒரு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கீழே ரொம்ப நேரமாக அப்படி உட்காந்துருக்கு. பட் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆக்டிவாக தான் இருந்துச்சு பாருங்கள். இப்போ லைட்டாக தலை தூக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இந்த ஃபிஷ் பாருங்களேன் எப்படி மூவ் ஆகுது பாருங்களேன். அந்த விங்ஸோட வச்சு மூவ் ஆகும்போதே வா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறக்கே. மூவ் பண்ணுறது பார்க்குறக்கே வா எப்படி இருக்கு பாருங்க. பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஒரு கண்ணுக்கு ஒரு விருந்துன்னே சொல்லுவேன். இறைவனோட படைப்பே படைப்போம் இல்லைங்களா. அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அப்படியே பார்த்துட்டே வந்துட்டே இருக்கேன் பாருங்க. இப்போ பாருங்களேன் அந்த ஃபிஷ் எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். வா சில பேர் இப்படி தொட்டெல்லாம் பார்த்து அதை தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இந்த சைடில் வந்தோன்னா சில ஃபிஷ்ஷஸோட ப்ரீட் வெரைட்டி என்னன்னு மேலே போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டே வந்துட்டே இருந்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு பார்க்குறக்கே. கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷோட ப்ரீட் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா டிலப்பியா அப்படின்னு போட்டிருந்துச்சு. சப்பா இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தேன், சாரி. ஜீப்ரான் டிலப்பியா அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் ப்ரீட் வெரைட்டின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே தெரியும் இந்த ஜீப்ராவோட வெரைட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்களேன். சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜீப்ரா லைன்லேயே இருந்துச்சு அந்த ஃபிஷ்ஷு. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதோட சைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம பொதுவாக குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் தான் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதனால் எனக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அனுபவமாக இருந்துச்சு பார்க்குறக்கே. அப்புறம் அப்படியே இந்த சைடில் மூவ் ஆனாலும் இங்கே ஒரு சில ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சில ஃபிஷ்ஷஸோட பேரும் போட்டிருந்தாங்க. அதோட ப்ரீட் வெரைட்டி என்னங்கிறதையும் போட்டிருந்தாங்க. அதையும் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் நேம் போர்ட் போட்டிருக்காங்க. பட் வந்து அது வந்து டிஸ்பிளேல போயிட்டு வரனால சிலதை என்னால் கேப்சர் பண்ண முடியல. அதுவும் இந்த மாதிரி ஒரே ஒரு போர்டு 2 போர்டு தான் என்னால் கேப்சர் பண்ண முடியலையே தவிர்த்து மேக்ஸிமம் எல்லாமே நான் கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். இதெல்லாம் கோல்ட் ஃபிஷ் வெரைட்டி மாதிரி இருந்துச்சு பார்க்குறக்கேன். ஸோ இந்த மாதிரி பிளாக் ஃபிஷ் எல்லாம் கூட அங்கங்கே இருந்துச்சு ஒரு ஃபிஷ் டேங்க்லையும். நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபிஷ் டேங்க்லையுமே கண்டிப்பாக அல்லது 1 அல்லது 2 பிளாக் ஃபிஷ் இருக்கவே இருக்குங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற அழுக்கு எல்லாமே அது மேக்ஸிமம் சாப்பிட்ரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு திருஷ்டியும் கூட அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் எங்கள் வீட்லேயும் நாங்கள் ஃபிஷ் டேங்க்ல பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபிஷ் போட்டு வச்சுருப்போம். அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற இதெல்லாமே சாப்பிட்றோம். ஃபிஷ் டேங்கை நீட்டாக வச்சுக்கணும்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ்ஷுங்க. ஆமாங்க, இது பார்க்கும்போதே தெரியும். ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்கிற இந்த விங்ஸை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஆமாங்க, இது ஒரு ஏஞ்சல் ஃபிஷ். வாவ், ஏஞ்சல் ஃபிஷ் சூப்பராக இருக்குது இல்லைங்களா பார்க்குறக்கேன், விங்ஸோட பார்க்குறக்கேன். ஸோ இந்த ஏஞ்சல் ஃபிஷ் எல்லாம் தான் இங்கே தனியாகவே வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கேன் அழகாக இருந்தது. அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இது அப்படியே போயிட்டு இந்த சைடில் அப்படியே நான் போயிட்டுருக்கேன். இந்த சைடில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபிஷ் டேங்கில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பர்பிள் கலர்லாம் ஃபிஷ் இருந்துச்சு. அதோட விங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருந்துச்சுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த விங்ஸ் எல்லாம் மட்டும் எல்லோ கலர், பாடியெல்லாம் ஒரு கலரில் இருந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷை பார்க்குறக்கேன். அதே உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். பார்க்கும்போதே செமையாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறக்கேன். அப்புறம் மேலேயும் அந்த மாதிரி இருந்துச்சு. சில மேலதெல்லாம் ஃபுட்டு போட்டனால சில ஃபிஷ்ஷஸ் எல்லாம் மேலேயே இருந்துச்சு. சில ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கீழே இருந்துச்சு. அதே உங்களுக்கு அப்படியே கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த சைடில் ஃபுல்லாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக குண்டா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்துச்சு. க்யூட் குண்டு ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்படியே உங்களுக்கு அதையும் காமிச்சிருக்கேன். இது எல்லாமே ஒரே ப்ரீட் வெரைட்டியாகவே இருந்துச்சு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1-2 பிளாக் ஃபிஷ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே க்யூட் குண்டு ஃபிஷ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த க்யூட் குண்டு ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் இந்த சைடு மூவ் ஆகிட்டே இருந்தோம். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பெரிய பெரிய டேங்க்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. ஏஞ்சல் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் பார்த்தோம். ஜீப்ரா ஃபிஷ்ஷு அந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் பார்த்தோம். அப்புறம் இந்த மாதிரி க்யூட் குண்டு ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு சரி அப்படியே இந்த சைடில் போய் என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். ஸோ இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கலரில் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சுங்க. இது பார்க்கும்போதே அந்த ஃபிஷ் டேங்கில் பார்க்கும்போதே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபிஷ் டேங்க் ஃபுல்லாகவே எல்லோ ஃபிஷ்ஷுங்க. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா, பிரைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது. சூப்பர் பிரைட்டாக இருந்தது பார்க்குறக்கே. எல்லோ ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்துட்டே வந்துட்டே இருந்தோம். அப்படியே பார்த்துட்டேன். அப்படியே மூவ் ஆகி சரி இந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு இந்த சைடு கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போயிட்டே இருந்தோம்.
ஸோ சுற்றி சுற்றி அங்கங்கே வச்சுருந்தாங்க. இப்போ தாங்க மெயின் இதில் போகிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே போய் காமிக்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ உள்ளே போயிட்டே இருக்கேன், போகிறேன். முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க்கில் இந்த மாதிரி 2-3 ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ, ஒயிட் அண்ட் பிளாக்கு அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. இப்போ உள்ள நான் போகிற இடம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் அக்வா வேர்ல்டு அப்படின்னே சொல்வேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்கிற அக்வா வேர்ல்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேலேருந்து பார்க்கணும். ஃப்ரம் திஸ் எண்ட் டு தட் எண்ட் அப்படிங்கிற மாதிரி, ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிற மாதிரி அண்டர் கிரவுண்ட் அக்வா வேர்ல்டுங்கிற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். மேலேருந்து கீழேன்னு கூட சொல்ல மாட்டேங்க, ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்டை நான் கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குது, அது எவ்வளோ ஜாலியாக ஸ்விம் பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்களேன் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. மேலே லைட்ஸ் எல்லாம் போட்டு லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட்னு அது அழகாக ஸ்விம் பண்ணிட்டு இருந்துச்சு. இண்டிபெண்ட்டாக ஸ்விம் பண்ணிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதை அப்படியே உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்களேன் செம்மையாக இருக்குது. வாவ் சூப்பராக இருந்துச்சு. அது அப்படியே ஒன்று நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜீப்ரா லைன் ஃபிஷ்ஷஸ் பெரிய பெரிய சைஸஸில் இருந்துச்சு. பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படி இதுவும் பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட், மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக இருந்துச்சு இந்த ஜீப்ரா லைன் ஃபிஷ்ஷஸ் எல்லாம். அது ரொம்ப ஈஸியாக இண்டிபெண்ட்டாக ஸ்விம் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லான குட்டி குட்டியான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்துச்சு. இது எல்லாமே ஒரே சைஸஸில் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் மூவ் பண்ணி வந்துட்டு இருக்கிற ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் ஒரே ப்ரீடில் இருந்துச்சு. அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல பார்க்குறக்கே. வாவ் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இந்த சைடு அந்த அந்த ஃபிஷ்ஷஸ் கலர்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்படி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே சைஸு தான், பட் கலர் வேறு மாதிரி இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக்ல இருந்துச்சு. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். அந்தளவுக்கு ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருந்துச்சு. நிறைய குட்டீஸ் எல்லாம் நல்லா ஓடி ஆடி நல்லா ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கங்கே நின்று ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். அப்புறம் அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க்கில் நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஃபிஷ்ஷு தான். இதுவும் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதையும் உங்களுக்கு அப்படியே கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். அங்கே என்ன இருக்குங்கிறதையும் அப்படியே காமிச்சிருக்கேன். இதெல்லாம் மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் ப்ரீட் வெரைட்டிஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே இது ஒரு சைடு முடிஞ்சிச்சு. அப்புறம் அந்த சைடில் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ செகண்ட் அண்டர் கிரவுண்ட் இதுக்கு போகிறாங்க. பட் மீன்ஸ் ஒரே லென்த்து தான், பட் நடுவில் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருந்துச்சு. அந்த பார்ட்டிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ் ப்ரீடெல்லாம் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். செம்மையாக இருந்தது பார்க்குறக்கே. இந்த ஃபிஷ் ப்ரீட் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்துச்சு. மீடியம் பெரிய சைஸில் இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃப்ரம் ஸ்டார்டிங் ரைட் டு லெஃப்ட் அப்படி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த சைடு இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது லெஃப்ட் சைடு, அப்போ காமிச்சது ரைட் சைடு. ஸோ ஸ்டார்டிங் டு ரைட் டு லெஃப்ட்டில் எப்படியெல்லாம் ஃபிஷ்ஷஸ் இருக்குது, அது எப்படியெல்லாம் மூவ் ஆகுதுங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல பார்க்குறக்கே. இங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபிஷ் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி மினி டால்ஃபின் வெரைட்டி ஃபிஷ்ஷஸும் இருந்துச்சு. அதையும் நான் பார்த்தேன். இதுக்கு நான் வச்ச பேர் மினி டால்ஃபின் ஃபிஷ்ஷுன்னு, பட் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது என்ன ஃபிஷ்ஷுன்னு. இதெல்லாம் பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல பார்க்குறக்கே. வாவ் சூப்பராக இருக்குது ஃபிஷ்ஷஸ் வரைக்குமே. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் கலர்ஃபுல்லாக என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது, என்னென்ன ப்ரீட் வெரைட்டி இருக்குன்னு பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது இந்த ஃபிஷ் தானே அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கே தோணும். அந்தளவுக்கு ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பெருசான ஃபிஷ்ஷஸையும் பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் இந்த மெரைன் வேர்ல்டில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ்னே சொல்லலாம். மெரைன் வேர்ல்டில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் மாதிரியே இருந்துச்சு. நிஜமாலுமே கடலில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வெரைட்டி தான். ஸோ அந்தளவுக்கு ஃபிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அது எப்படி மூவ் ஆகுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அது எப்படி இண்டிபெண்ட்டாக மூவ் ஆகுங்கிறதையும் காமிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற ஃபிஷ் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் மூவ் ஆச்சு. இந்த பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் மேபி இங்கேயும் சாப்பாடு ஜாஸ்தியோ அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த விங்ஸ் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு லைட்டாக. ஸோ ஏன்னா இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு அங்கங்கே ஆளுங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஃபுட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுற்றி ஆளுங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா ஃபிஷ்ஷுமே ஆக்டிவாக தான் இருக்குது.
ஸோ அதை நீங்கள் பக்கத்தில் போய் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த சைடில் நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு, பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. ஃப்ரம் ரைட் சைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு பார்த்துக்கலாம். நீங்கள் பார்க்கும்போதே அண்டர் கிரவுண்ட் மெரைன் வேர்ல்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இது நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரம் ஸ்மால் டு லார்ஜ் அந்த அளவுக்கு ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஸோ ஸ்மால் பார்த்துட்டோம், மீடியம் பார்த்துட்டோம், லார்ஜும் பார்த்துட்டோம். இந்த சைடில் வந்து பாருங்களேன் பா, லார்ஜு தென் ஃபேட் ஃபிஷ்ஷுன்னே சொல்லலாம். லார்ஜ் அண்ட் ஃபேட் ஃபிஷ்ஷஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியலாம். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன் பா, நல்லா பெருசாக பிக்காக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது பார்க்குறக்கே. வா, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, லைட்ஸ் எல்லாம் போட்டு அதை நீட்டாக மூவ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த சைடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியில் இருந்துச்சுங்க. ஃபுல்லாகவே இந்த அக்வா வேர்ல்டு ஏசியில் தான் இருந்துச்சு. ஸோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்பப்போ ஃபுட் போட்டுக்கிறாங்க, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே ஆள் இருக்காங்க. அங்கேயே நின்று ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கூட எடுக்கிறாங்க. ஃபோட்டோ டெமோ செக்ஷன் மாதிரி எடுக்கிறாங்க. நம்ம வேணும்னு அந்த ஃபோட்டோ வாங்கிக்கலாம், இல்லைன்னா நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸ்னே சொல்லுவேன். அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்களேன். முன்னாடி நான் வந்த இடத்துல இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து ஃபோட்டோ டெமோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஃபோட்டோ டெமோ ட்ரிக்ஸ் எல்லாம் புதுசாக இருந்துச்சு. ஸோ இதோட இந்த அக்வா வேர்ல்டு இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வெரைட்டிஸ், மெரைன் ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாம் முடியுதுங்க. அப்படியே முடிஞ்சு வெளியில் வந்து ஆஸ் யூஷுவல் என்னங்க ஸ்நாக்ஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்கார்னு, பர்கரு, இந்த மாதிரி ஸ்வீட் கார்னு நிறைய இருந்துச்சுங்க. இந்த மாதிரி குட்டீஸும் நிறைய வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது வெக்கேஷன் டைம் இல்லைங்களா, இந்த மாதிரி குட்டீஸை கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும், சொல்லவே வேண்டாம். ஐஸ்கிரீமும் இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா டெய்ரி டே ஐஸ்கிரீமும் இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூட அங்கே சேல் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே இங்கேருந்து அப்படியே மூவ் ஆகி வெளியில் வந்துகிட்டே இருந்தேன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ டெமோ செக்ஷன் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ டெமோ செக்ஷன் இருக்கிறவங்க இங்கே மாதிரி ஃபோட்டோவை டிஸ்பிளே காமிக்கிறாங்க. உங்களுக்கு அவங்க எடுத்த ஃபோட்டோவை எந்த பேக்ரவுண்டில் வேணும், இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் வேணுமா, இல்லைன்னா இந்த மாதிரி ஃபிஷ் பேக்ரவுண்டில் வேணுமா அப்படின்னு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் எடுக்கிற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஃபோட்டோ 300, பெரிய ஃபோட்டோ 450 சொல்கிறாங்க. பட் ஃபோட்டோ காஸ்ட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க.